பாடசாலையினுடைய தேவைப்பாடுகள் என்ற அடிப்படையிலே எமது பாடசாலையில் மாணவர்களின் கல்வியில் இந்த தொழில்நுட்பம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நாங்கள் பார்க்கும் போது எமது பாடசாலையானது ஒரு அதிகஷ்ட பிரதேசமாகும். இப்பாடசாலையில் எங்களுடைய மாணவர்கள் நடந்து அதிகமான தூரத்திலிருந்து எங்கள் பாடசாலைக்கு வருகை தருகிறாங்க. உதாரணமாக மேமலையிலிருந்து பிள்ளைகள் 5 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க. மற்றது இப்போ எங்களுக்கு ஐசிடி பாடங்கள் நேரங்களில் அதிகமான கம்ப்யூட்டர் இருக்கனால பிள்ளைகளே டைப் பண்ணுற அளவுக்கு பிள்ளைகளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு அதிகரித்து கொண்டு போகிறது இந்த நிறுவனத்தின் ஊடாக இன்னைக்கு எங்களுக்கு அதிகமான வாய்ப்பாக எங்களுக்கு அமைது. வரவு அப்படிங்கிற ஒரு பெரிய சவாலை நாங்கள் சந்தித்து கொண்டு வந்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு தற்போது எங்களுக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்ப சாதனங்களினுடைய பயன்பாடு, உதாரணமாக எங்களுடைய ஸ்மார்ட் போர்டு பாவனை அதிகரிச்சிருக்கு. 5 எங்களுக்கு ஸ்மார்ட் போர்டு இருக்கு. மற்றது ஐடி யூனிட் எங்களுக்கு விசாலமாக எங்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கனால இன்னைக்கு மாணவர்கள் என்ன செய்யறாங்களா, பாடங்களை ஆசிரியர்கள் வித்தியாசமான முறையில், உதாரணமாக மாணவர்களே ஸ்மார்ட் போர்டில் போய் முன்வைக்க சொல்லுதல், மற்றது அவங்கள டவுன்லோட் பண்ண சொல்லுதல் போன்றவற்றின் கூடாக மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாடங்கள் மற்றது அந்த குறிப்பிட்ட தினங்கள்ல ஆரம்பத்தில் வரவு அதிகமாக இருந்தாலும் இப்பொழுது அதிகமாக எல்லா ஆசிரியர்களும் பயன்படுத்துகின்ற காரணத்தினால மாணவர்களுடைய வரவு மிக சிறப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உதாரணமாக என்னுடைய பாடம் தமிழ் மொழியின் விளக்கியமும், இப்போ உதாரணமாக நான் ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு பகுதியை நான் விளக்கப்படுத்துகிறேன் அப்படின்னா நாங்கள் பிள்ளைகளை நான் சொல்லுவோம், கற்பனைக்குள்ளே நீங்கள் போங்க, இப்படி ராமர் இருந்தார். இப்போ நாங்கள் அதை வீடியோஸாக போடும்போது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா இலகுவாக அப்படியே அது உள்வாங்கிக் கொள்கிறாங்க. உள்வாங்கிக் கொள்றதுனால பிள்ளைகளே என்ன செய்கிறாங்க, சுயமாக அதுக்கான வினாக்களுக்கான விடைகளை தேடிக்கொண்டு வர்றாங்க. நாங்களே என்ன செய்வோம், அதுக்கான செயற்திட்டங்களை தயாரித்து நாங்கள் ஸ்மார்ட் போர்டில் போடும்போது பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னா அதை அதிகமாக விரும்பி வாசிக்கிறது, அவங்களா போய் அந்த ஸ்மார்ட் போர்டை யூஸ் பண்றது, எழுதுறது, அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைகள் அதிக ஆர்வத்தினை கொடுக்குறாங்க. மற்றது இப்போ ஓலைகள் மாணவர்களை நாங்கள் உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு உதாரணமாக பேப்பர் நாங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு வைக்கிறதை விட ஒரு ஸ்மார்ட் போர்டில் நாங்கள் 40 வினாக்களை காட்சிப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு உடனுக்குடன் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன்களை செய்யும் போது இப்பொழுது எங்கள் பாடசாலையில் இந்த 3ஆம் தவணை பரீட்சை புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு மதிப்பீட்டு செய்யும் போது எங்களுடைய பிள்ளைகளுடைய புள்ளி என்ன செஞ்சு கொண்டு இருக்கு, அதிகரிக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எங்களுடைய பிரதேசம் அதிகஷ்ட பிரதேசம். இப்போ பிள்ளை அவங்களோட குடும்பத்தில் ஏழ்மையான சூழல்ல இருந்து தான் எங்களுடைய பாடசாலைகளுக்கு வர்றாங்க. இப்போ வருகின்ற அந்த பிள்ளைகள் ஒரு உதாரணமாக எங்களுடைய பாடசாலையிலிருந்து இன்னொரு பாடசாலைக்கு போகும்போது ஐயோ இதை நான் பயன்படுத்தவில்லையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த பிள்ளைகளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு ஸ்மார்ட் போன் கூட இல்லாமல் ஒரு நிலை. ஆனால் இப்பொழுது பாடசாலைக்கு இந்த தேவைப்பாடுகள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற காரணத்தினால எங்களுடைய பிள்ளைகள் வெளி மாவட்டம், ஏன்னா எங்களுடைய பிள்ளைகள் சிறந்த பெருவேற்றினை எடுக்கக்கூடிய வகையில் தயாராகி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் அனுப்பியிருக்கோம். இப்போ அந்த பிள்ளைகள் வெளி சமூகத்திற்கு போய் வருகின்ற தொழில்நுட்பம் சார் சவால்களை எதிர்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கு. அப்போ பாரம்பரிய முறைக்கும் தற்கால இந்த தொழில்நுட்பத்தினால நாங்கள் அதிகமான நன்மைகளை நாங்கள்